என்னோடய வீடியோ யாரும் பார்க்குற மாதிரி புதுசாக பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இன்றைக்கி என்ன வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, படிப்பினோட அவசியத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். நாங்கள்லாம் படிக்கும்போதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தோம். அப்போல்லாம் ஒரு நோட்டு வாங்குறதுக்கு கூட வசதி இருக்காது, ஒரு யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு வசதி இருக்காது. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் +2 தான் நான் படிச்சிருக்கேன். டிகிரி படிக்கலை. ஏன் டிகிரி படிக்கலைன்னா குடும்ப சூழ்நிலை, எங்களால் படிக்க முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த 12ஆவதே நாங்கள் வந்து என்ன வந்தாச்சா உங்கள் பிள்ளை வருகைக்காக அப்படியே உட்கார்ந்துட்டு லேட்டாக வரீங்க. கதை தாப்பா போடுங்க. பிஸ்கட்டு கொடுத்த சாப்பிட்டுச்சு. அதனால ஒரு புக்கு வாங்குறதுக்கோ ஒரு நோட்டு வாங்குறதுக்கோ அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்பா அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போல்லாம் வந்து ஒரு ஆம்பளைங்க, அதாவது அப்பா மட்டும்தான் எங்ககிட்ட வேலை பார்த்தாங்க. இன்னொரு எங்கள் அம்மா எந்த வேலைக்குமே போனதே கிடையாது. கஷ்டங்கள் இருக்குதா, ஆனாலும் அப்போல்லாம் வந்து வீட்டை விட்டு யாரும் வந்து லேடிஸ் வந்து வேலைக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதனால் ஒவ்வொரு கிளாஸுமே படிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆசையாக ஒரு கலர் ட்ரெஸ்னால் கூட எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு நாங்கள் போய் படிக்க முடியாது. எல்லோரும் போட்டுக்க ட்ரெஸ்ஸை பார்த்து நான் ஏக்கத்தோடு தான் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் படிச்சுருக்கோம். பார்த்து சொல்லுங்கள். பிடிங்க அதனால் இப்போல்லாம் வந்து படிப்பெல்லாம் உங்களுக்கு வந்து என்னமோ சொல்கிறாங்க, இது சிபிஎஸ்ஸு அது இதுன்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் வந்து இங்கிலீஷ் மீடியம், 2வது வந்து தமிழ் மீடியம். நாங்கள்லாம் மெயினாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அதாவது 1லேருந்து 10வது வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். 11வது 12வது மட்டும் ப்ரைவேட்னா அது கவர்மெண்ட்டோட அப்ரூவில் தான் நாங்கள் படித்தோம். படிப்பினோட அவசியம் வந்து எனக்கு அப்போ வந்து தெரியலைன்னா எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். 12வது வரைக்கும் படித்தேன். டிகிரி படிக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் வசதி இல்லை, படிக்க வைக்கல. அதனால நான் படிக்கலை. ஆனால் எனக்கு வந்து டிகிரி படிக்கணும்னு ரொம்ப நல்லாவே ஒரு ஆசை இருந்துச்சு. 12வது முடிச்ச கையிலேயே வேலைக்கு போய் சொல்லிட்டாங்க. வீட்டு குடும்ப கஷ்டம், அதனால் வேலைக்கு போயிட்டோம். அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சம்பளம்னா லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி ரொம்பவே கம்மி. நான்லாம் வேலைக்கு போகும்போதெல்லாம் வெறும் 600 தான் சம்பளத்துக்கு நான்லாம் வேலைக்கு போயிருக்கேன். என்னால் அது இன்னுமே நான் ஞாபகத்தில் வச்சுருக்கேன். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இந்த 12வது படித்ததுக்கு எனக்கு வந்து 32 வயசில் வந்து நான் வந்து டைப்ரைட்டிங் போட்டேன். வேலைக்கு போயிட்டு நான் டைப்ரைட்டிங் போட்டேன். அதுலேயுமே நான் நல்லபடியாக தான் பாஸ் பண்ணி வந்தேன். கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக போட்டேன். ஆனால் அது அப்படியே என் வாழ்க்கையை அப்படியே தலைக்கெல்லாம் மாற்றிடுச்சு. அதுலேருந்து ஒரு 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கொரோனா, ஒரு 2020 அந்த 19 வந்து கொரோனா டைம் வந்து 2020 பிப்ரவரியில் வந்து கொரோனா லாக்டவுன் போட்டாங்க. அப்போ தான் வந்து எனக்கு இந்த நலவாரியம் வந்துச்சு. நீங்கள் வந்து நலவாரியம் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒருத்தவங்க கேட்டாங்க. சரி, எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. நான் அப்போ எப்படி பண்ணுறதுனே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இது வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை. மக்கள்கிட்ட போய் இதோட விழிப்புணர்வு போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து மெம்பராக சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அவங்க பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப வந்து இதில் வந்து உழைப்பு போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து வேலை பார்க்குறது எனக்கு வந்து ரொம்ப வீடு வீடாக போய் நோட்டீஸ் கொடுப்போம். நாங்கள் நோட்டீஸ் கொடுத்து இதை பற்றி பேசுவோம். ஆனால் மக்கள் வந்து கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க. சில பேர் வந்து நாங்கள் ஏரியாவுக்கு போவேலையே ஃபார்ம் எழுதுவாங்க. சில பேர் நாங்கள் ஆஃபீஸை பார்த்துட்டு எழுதி வந்து நாங்கள் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் உங்களோட விருப்பம்னு சொல்லிட்டு எங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்து விடுவோம். அப்படி தான் எனக்கு இந்த வேலை வந்துச்சு. 2020 வந்துச்சு. இப்போ 26 நடக்குது. 6 வருஷம் ஆகுது. ஜூனோட 6 வருஷம் முடிஞ்சிச்சு. 7வது வருஷமும் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்கில் இந்த வேலை பார்க்கும்போது அவ்வளோவா ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் தெரியல. ஏன்னா நம்ம அப்போ தானே வந்திருக்க புதுசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இருக்க தான் இந்த வேலையோட சீரியஸ்னஸ் பற்றி எங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஒரு ஏரியாவில் 100 மெம்பர் இருக்காங்கன்னா அந்த 100 மெம்பருமே வந்து நம்மள்கிட்டே பண்ண மாட்டாங்க. ஆனால் அட்டை நம்மள்கிட்ட தான் போட்டிருப்பாங்க. எங்கேயாவது ஒரு இ-சேவையில் பண்ணுறாங்க, அங்கே காசு இல்லாமல் பண்ணுறாங்க. இ-சேவையில் யார் காசு வாங்காமல் பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியாது. ஆனால் அவங்க சொல்லுவாங்க அங்கே ஃப்ரீயாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதில் ஒரு பாதி மெம்பர்ஸ் போயிடுவாங்க. அதில் எங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயுமே போய் இதை பற்றி நாங்கள் போய் பேசி ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து பண்ணுவோம். ஆனால் அதோட பலன் வந்து அப்படியே ஓரளவு எல்லாமே வந்து எங்களுக்கு க்ரெடிட்டாக கிடைக்குமாலாம் சொல்ல முடியாது. ஆனால் முக்கால்வாசி கிடைக்கும். அந்த ஒரு நம்பிக்கையிலே நாங்கள் வந்து என்ன தான் நாங்கள் வந்து மக்களுக்கு இந்த ஏரியாவில் எல்லா மக்களையும் நாங்கள் கொண்டு வரணும்னு நினச்சாலும் அது வந்து ஒரு முடியாத காரியம் தான் நான் சொல்லுவேன். ஒரு 6 வருஷமாகவே மக்கள்லாம் வந்து ஓரளவு எங்களை நம்பி பண்ணுற மக்கள் இன்னுமே அந்த பழைய மக்கள் எங்கள்கிட்ட தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் சொல்கிற ஒரே விஷயம் ஒன்றே ஒன்று தான், அட்டையை வாங்கி கொடுக்குறேன்றதுக்காக என்கிட்ட தான் பண்ணணும்னா நான் கம்பெனிலாம் சொல்ல மாட்டேன். விருப்பம் இருக்கிறவங்க பண்ணுங்கள், இல்லை வேறு இடத்துல உங்களுக்கு பண்ண விருப்பம் இருந்தால் தாராளமாக பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன்.
ஒரு சிங்கிள் மதராக இருந்துட்டு ஒரு வாழ்க்கையை நடத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது ஒரு சிங்கிள் மதராக இருக்கிறவங்களுக்கும் புரியும், ஒரு சில ஆம்பளைங்களுக்கும் புரியும், ஒரு சில பெண்களுக்கும் தெரியும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு நான் இப்போ சந்திச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் வேலை வந்து எனக்கு பிடிச்ச வேலையை தான் நான் பார்க்குறேன். எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, மனநிறைவோடு இருக்குது. வேலையெல்லாம் நான் எந்த விதத்துலேயுமே குறை சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அப்படிக்கப்போ தோணும், ஒரு டிகிரி முடிச்சிருந்தா ஒரு பேங்க்லேயோ இப்படியோ ஒரு ப்ரைவேட் பேங்க்லேயோ ஏதோ ஒரு இதில் உட்காந்துருக்கலாமோ, நம்ம இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் வீட்டு சூழ்நிலை எங்களால் படிக்க முடியல. என்னையை பொறுத்தவரைக்கும் இதில் ஒரு தேவையான விஷயம் என்னென்னா, அப்போ எங்களை அவ்வளோ கஷ்டத்துலேயே 12வது வரைக்கும் படிக்க வச்சு ஒரு டிகிரிக்கான திறமையை